எப்படியா இஸ்லாமிய கட்சிக்குள்ள ஒரு கிறிஸ்தவத்தை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு மத போதகர் பாஸ்டர் எப்படி இங்க நின்று கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிற? அதுதான் எஸ்டிபிஐ கட்சி. எப்படி அந்த எஸ்டிபிஐ கட்சிங்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு மிகப்பெரிய இந்த கூட்டத்தின் மத்தியில நல்ல நெத்தி நிறைய பட்டை பூசிக்கிட்டு கையில ஒரு சிவப்பு நூலையும் கட்டிக்கிட்டு இங்க வந்து நின்னுட்டு எல்லாரும் வாங்க சேர்ந்து சேவன் சொல்லி கொக்கரிச்சிட்டு இருக்கிற சத்திய பருப்பு யாரியா? எப்படி அந்த எஸ்டிபி கட்சிக்குள்ள வந்தாரு? எப்படி இங்க நின்னு கூப்பிடுறாரு? இதுதான் ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய எஸ்டிபி கட்சி. இதுதான் ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எஸ்டிபி கட்சி. இந்த கட்சியில நீ ஒண்ணு சாதாரணமா வந்துட முடியாது. மற்ற கட்சியை போல போன உடனே உனக்கு சால்வை போட்டு கையில ஒரு காடை கொடுத்து வாப்பான்னு சொல்லிட்டு உனக்கு மலர் கொடுத்துல உனக்கு உள்ள ஏத்த மாட்டாங்க. முதலாவதாக நீ எஸ்டிபி கட்சிக்குள்ள வரணும்னு சொன்னா உன்னோட தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கம் தேவை. என்ன தேவை? ஒழுக்கம் தேவை. எத்தனையோ மாநாடுகள் நடக்கும். மாநாடுகள் முடிந்த உடனே பெரிய பெரிய கட்சிகள் மாநாடு முடிந்த உடனே எந்த குப்பையை அள்ளி பொறுக்கிறாங்களோ இல்லையோ என்ன பொறுக்குவாங்க? நிறைய பாட்டில் பொறுக்குவாங்க. பாவம், அந்த பாட்டில் பொறுக்கி போடக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும். நீங்க எஸ்டிபி கட்சி நடத்தக்கூடிய கூட்டமா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், பொதுக்கூட்டமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினாலோ முடிந்த உடனே அவங்க டீ குடிச்சிட்டு போட்டிருக்கிற கப்பை நீங்க பாப்பீங்க, பப்ஸ் சாப்பிட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு குப்பையை பாப்பீங்களே தவிர ஒரு ஒயின் ஷாப்ல வரக்கூடிய ஒரு பாட்டிலை பார்க்க முடியாது. இதுதான் என்னுடைய எஸ்டிபி கட்சியினுடைய வரலாறு. உனக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியினுடைய எஸ்டிபி கட்சி, உன்னுடைய பயத்தையும் உன்னுடைய பசியையும் தீர்க்கக்கூடிய கட்சியினுடைய எஸ்டிபி கட்சி. இந்த எஸ்டிபி கட்சி நம்பி நீ வா, ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன்.